ஹே காய்ஸ்! இன்னைக்கு நம்ம ப்ராக்கோலி கறி எப்படி செய்ய போறோம் தான் பார்க்க போறோம். ஜெனரலா ப்ராக்கோலிக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பட் ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பா இல்லாம, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு சப்பாத்தியோட சைட் டிஷ் எப்படி இருக்குன்றது தான் இன்னைக்கு என்னோட கான்செப்ட். ஸோ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா சோம்பு, அப்புறம் லவங்கம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்டு, நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். மீன்வைல் நான் என்னோட ப்ராக்கோலி வந்து ஹாட் வாட்டர், சால்ட் போட்டு அந்த ஹாட் வாட்டர்ல கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன், க்ளீன் பண்ணி. அண்ட் ப்ராக்கோலி வந்து ஜென்ரலா க்ரீனா தான் இருக்கும். பட் ஒரு 1 டே இல்ல 2 டே ஆனா அதோட கலர் சேஞ்ச் ஆயிடும். வி கான்ட் கம்ப்ளைண்ட் தட். ஸோ அது வந்து நான் நல்லா கூகுள் பண்ணி தான் நான் இத யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கின உடனே உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். கொஞ்சம் உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அந்த மசாலாவில் இறங்கணும். அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஆஸ் ஐ செட் நான் ப்ராக்கோலி வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனாலும் யூஸ் பண்ணலாம். நான் நல்லா கூகுள் பண்ணியிருக்கேன். என்ன சொல்ல, ஒரு யூடியூப் எல்லாத்தையும் நான் வெரிஃபை பண்ணி தான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராக்கோலி வந்து தண்ணி விடாமல் அப்படியே ஒரு ஸ்டீம்லேயே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் கூட சர்வ் பண்ணணும். தட்ஸ் இட். தேங்க் யூ.